ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிமிஃபிக் வந்துட்டேன். நாம இப்போ அட்டகாசமான சோலோ லெவலிங் எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவை அந்த சீகி பொண்ணு கற்பனான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் சரி இவட்ட அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கிட்ட அடுத்த நாளில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க அந்த மேஜிக் பவரை காட்டிகிட்டு இருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினி கிட்ட உங்ககிட்ட மேஜிக் பவர் இருக்குல்ல, அந்த பவர் எப்படி யூஸ் பண்ணுறது, அது ஏதாச்சும் வேறு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோனியும் என்னால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் தெரியல, அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணவா கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ கிட்டே கேட்பா. நம்ம ஹீரோவும் இதோ இப்படி நீ கையை நீட்டி மேஜிக் பவர் யூஸ் பண்ணு அது வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அசால்ட்டாக அவள் கையிலேருந்து அப்படி நெருப்பு வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பார்வையை பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அப்படியே அவளை பார்த்துட்டு இவகிட்ட இருந்து உண்மையான பவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்தே தேரணும், இவ ஏதோ பயங்கரமான ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தி வரா. இவ தான் அந்த சீகி பொண்ணோட ஃப்ரெண்டு, இவளும் அந்த வில்லி கேங்கில் ஒருத்தி தான். இவ வந்து நம்ம ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், என் பேர் லிசா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாளா. உடனே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனி கிட்ட சரி நீ இங்கேருந்து போயிட்டு வா, நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனியும் சரிங்க நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அங்கேருந்து போவா. அப்போ அங்கே இருக்கிற அந்த லிசா நம்ம ஹீரோ கிட்ட அப்புறம் நீங்கள் ஏதோ பயங்கரமான பவர்லாம் வச்சுருக்கீங்களாமா, நீங்கள் அந்த பவரை வச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, நானும் உங்கள் கூட உங்கள் டீம்லேயே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மறுபடியும் இவ கரெக்ட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவும் அப்புறம் இந்த கிம்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் அடுத்ததாக ஹண்டிங்கு யார் யாரை கூட்டு போகிறது அப்படின்னு மேடை போட்டு பேசுறதுக்கு மேடையை போட்டு அங்கே கிம் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் எல்லாருமே ஒரு டீம் உருவாக்கி அதுக்குள்ளே போய் சண்டை போட்டே தரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த லிசா இருக்கா பாருங்க, அவள் வந்து என்ன நீ அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா, அந்த லீ அவன் ரொம்ப கெட்டவன், அவன் என்னோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணுவான், அவள் கூடயே போயிடுவா, அது மட்டும் இல்லாமல் அவன் யாரை லவ் பண்ணாலுமே கூடயே இருக்க மாட்டான், கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான், அவன் என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி வீசிடுவான், அவன் நல்லவனே கிடையாது, உன்னையும் அப்படி தூக்கி வீசிடுவான், அது மட்டும் இல்லாமல் உன்னை அவன் சூஸ் பண்ணுறது கஷ்டம், அவன் வேற பொண்ணை சூஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோனி கிட்ட அந்த லிசா பொண்ணு அப்படி குழப்பி விட்டு சரி நான் இங்கேருந்து போகிறேன் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போவா. அது கேட்டு நம்ம ஹீரோனி என்னது அவர் என்னை விட்டு பிரிஞ்சிருவாரா, அவர் எப்போதுமே என் கூடயே இருக்கணும், அவரை விட்டு நான் பிரியவே கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனி அப்படி யோசிச்சு பார்த்து இல்லை தண்ணீர் தாரையாக வந்துட்டு இருக்கோம், நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே ஒரு போராட்டமாக இருக்கும், நான் அவர் விட மாட்டேன், அவர் எனக்கு எப்போதுமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே பயங்கர லவ்வாக இருப்பா. அப்புறமா மேடை போட்டு இங்கே இருக்க கிம்மு நாங்கள் அடுத்ததாக மக்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் தேவை அப்படின்னா ஹண்டிங் பண்ணி ஆகணும், எங்கள் கூட இருக்கிற இப்போ லீ அப்புறம் பார்க் இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, இப்போ லீயோட மேஜிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃபயர் மேஜிக் எல்லாரும் முன்னாடி காட்டுவான். இப்படி தான் நம்ம லெவலப்பாக நம்மளுக்கு நிறைய மெஜிஷியன் கிளாஸ் ஹண்டர் கிளாஸ் இந்த மாதிரி வாரியர் கிளாஸ் நிறைய கிடைக்கும், நாங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி போக போகிறோம், இப்போ எங்கள் கூட யார் வர போகிறான்னு தான் இப்போ பேச்சு, யார் வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு அந்த லிசா வர போகிறா, லிசா தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசா அப்படி மேலே வந்த உடனே நம்ம ஹீரோ அந்த லிசாவை பார்த்து அப்படியே கை கொடுப்பாரு. கையை கொடுத்துட்டு அப்படியே அவகிட்ட போயிட்டு ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஹையான் கிட்ட என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தா தானே, எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், நீ மறுபடியும் ஹையான்கிட்ட போன அப்படின்னா உன் தலையை தனியாக பிச்சு காக்காக்கு போட்டுருவேன், புரியுதா உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமாக மிரட்டுவான் பாருங்க. அதை பார்த்து அந்த லிசா ஐயோ என்ன இவன் பயங்கரமான ஆளாக இருக்கான், இவங்ககிட்ட வச்சுக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போக இந்த பக்கம் கூட்டத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி வரிக்க பார்ப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ இவன் என்னை பற்றி என்ன தப்பாக சொன்னான்னு தெரியலையே பயங்கரமாக தான் சொல்லிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையெல்லாம் கை வச்சுட்டு போச்சு சொல்லிட்டு டென்ஷனாக இருப்பான். அதை பார்த்து அங்கே இருக்க பார்க்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்னாச்சுங்க எது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்து கையை காட்டிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் இப்போ எதுக்கு இவன் கையை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை கையை காட்டிட்டு இருப்பான். அப்புறமா அவங்க ஹண்டிங்க்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த லிசா ஐயோ இவன் எந்த மாதிரி ஆளும் தெரியலையே ரொம்ப விசித்திரமாக இருக்கானே பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. அப்போ இந்த பக்கம் அந்த சீகி பொண்ணு வில்லி பொண்ணு வந்து லிசா கிட்ட வந்துட்டு அவள் ஒரு பயங்கரமான பிளான் வச்சிருக்கா போல, இதை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ஏதோ பயங்கரமான பிளான் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் அப்படியே அவள் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமாக இதை யோசிச்சுட்டு இருப்பானா, வேற யாரு நம்ம ஹீரோனியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அதை பார்த்து பார்க்கும் கிம்மு என்னாச்சுடா ஏன்டா இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாலுமே நம்ம ஹீரோனியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணுறது, இவன் நம்ம கூட கூட்டு போகிறதா தனியாக விட்டு போகிறதா அப்படி சொல்லும்போது அப்படியே ஹண்டிங்க்கு ரெடி ஆவாங்க. ஹண்டிங்காக அந்த இடத்துக்கு போக கூடவே நம்ம ஹீரோனியும் நம்ம ஹீரோ கூட்டு வந்துடுவான். இப்போ நம்ம
நம்ம ஹீரோனி வரப்போறா, நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோ சிரிக்கிறா நான் தான் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசை திடப்படுத்திட்டு சரி போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டிங் ரெடியாக உள்ளே போவாங்க. அப்படி சண்டைக்கு ரெடியாக உள்ளே போகும்போது அப்படி அங்கே பார்த்தா டைப்பாக மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கும். அங்கே பார்த்தா கிம்மு வெட்டி வீசிட்டு இருப்பான், இங்கே நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்க பின்னாடி நம்ம ஹீரோனியும் லிசாவும் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சும்மா சதக்குன்னு வெட்டி வீசிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு லவ்வே வந்துடும் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அங்கே காப்ளின்லாம் செத்து கிடக்க அங்கே பார்க் இருக்கான் பாருங்க அந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. என்ன இன்னைக்கு எல்லாம் சின்ன மான்ஸ்டராக வருது ஈஸியாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக பேசிட்டு இருக்க படக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா சும்மா பெரிய சைஸில் ஒரு மான்ஸ்டர் வரும் பாருங்க. என்னடா என் வாய் சரியான நாரவாயா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீல்டு பவர் அப்படி யூஸ் பண்ணி ஓங்கி மோதுவான் பாருங்க. வேகமா அடிச்ச அடியில் அது பயங்கரமா வழியில கத்திக்கிட்டு இருக்கும். அப்படி கத்திட்டு இருந்தாலுமே அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான் உங்க பார்க்கு. அப்படியே திருப்பி நம்ம ஹீரோ பார்த்து என்னால் இதை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது சீக்கிரமா யாராச்சும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் அந்த லிசா இருக்கா பாருங்க, கையில் ஈட்டி வச்சிருப்பா. அங்கே லிசா பார்த்து கையில் வச்சிருக்கல குத்து அப்படின்னு சொன்னாலுமே ஐயோ நான் எப்படி குத்துறது, நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு பயந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் பக்கத்தில் தானே அது இருக்கு குத்து அப்படின்னு சொன்னாலுமே அவள் பயந்துக்கிட்டே இருப்பா. உடனே நம்ம ஹீரோ லிசா பின்னாடி போய் அவள் கையோட சேர்த்து அந்த ஈட்டியை பிடிச்சி இப்போ நீ குத்தலை இதே மாதிரி அடுத்த தடவை நீ சண்டை போடாமல் வேடிக்கை பார்த்தனா செத்து போயிடுவ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஈட்டியை அவளோட கையோட பிடிச்சி அந்த மான்ஸ்டரோட நெஞ்சிலேயே ஓங்கி சதக்குன்னு குத்தி அந்த மான்ஸ்டரை கொண்டுருவாரு. அதை குத்துனதுக்கப்புறம் அதை பார்த்து அந்த லிசா ஐயோ என்னடா இது இவ்வளோ பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுத்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அந்த லிசா கிட்ட இங்கே பாரு இந்த மாதிரிலாம் தான் வேலைக்கே ஆகாது அப்படின்னு அவளை ஒரு மிரட்ட அவள் அப்படி வெப்பனை கீழே போட்டு உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நம்ம ஹீரோ இங்கே பாரு லிசா வேலைக்கு ஆகாமல் இப்படிலாம் இருந்தால் எனக்கு செம்ம கடுப்பாயிரும் புரியுதா அப்படின்னு மிரட்ட அப்படியே அவள் யோசிச்சு பாப்பா நான் அந்த ஹையான அந்த ஹீரோனிகிட்ட பேசாமே இருந்திருக்கலாம் போல இருக்கு, இவன் என்னை வச்சு செய்கிறானே சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்க. அப்படியே பாசமாக நம்ம ஹீரோ அவட்ட வந்து பேசுகிற மாதிரி சூப்பராக கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பானா. அதை பார்த்து லிசா என்ன இவன் இப்படி பயங்கரமாக நடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிடுது. அவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறத கிம்மு பார்த்துட்டு இவன் பரவாயில்ல ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு பார்த்துட்டு அவனு தூங்கலான்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோ அப்படி தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கும்போது யோசிச்சு பார்ப்பான் இது என்ன உலகம், இங்கே எதுக்கு நாங்கள் திடீர்னு வந்தோம், இப்போ எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம், இந்த கிம்மு யாரு, இந்த ஹையான் யாரு, இவங்களுக்குள்ள அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன, இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல, இது எல்லாத்தையுமே நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பம். ஏன் நம்மளுக்கே இந்த குழப்பம் தான் இது என்ன உலகம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா திடீர்னு எல்லாருமே இங்கே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ கவலையில் இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோனி ஒவ்வொருத்தங்களா வந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஐயோ ஹீரோனி வந்துட்டாலா சரி அப்படியே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோனி வருவாங்க. நம்ம ஹீரோ தூங்குறத பார்த்துட்டு அப்போ நம்ம ஹீரோவை தலையில் கையை வச்சு தடவி கொடுத்துட்டு என்னோட லீ ரொம்ப அழகாக இருக்கார்ல, அதுவும் தூங்கும்போது ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தலையை தடவி விட்டுட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆயிடுது. நம்ம ஹீரோவை தூங்கி எந்திக்கிறான். அங்கே கிம்மு நம்ம ஹீரோ பார்த்து என்னடா ரொம்ப டயர்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் நல்லா தெளிவாக தான் இருக்கேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சண்டைக்கு நம்ம இன்னும் உள்ள லாங்காக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்க எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படி கூப்பிட்டு போவான். யாரை லிசாவை தான். நம்ம ஹீரோயினி கூட இருக்கிறத விட லிசா கூட தான் அதிகமாக இருக்கான். அப்படி லிசா போயிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ அவள் காலுக்கிட்ட கல்லை தட்டி விட்டுவார். தட்டி விட்டோன்னே அவள் அப்படி தட்டி கீழே விடுற மாதிரி போவாளா. உடனே நம்ம ஹீரோ லிசாவை என்ன கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா பிடிப்பாரு. அப்படி பிடிச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஏதோ பயங்கரமான மான்ஸ்டர் மாதிரி இருக்கும். வேற என்னன்னு பார்த்தா மான்ஸ்டர் இல்லைங்க, அது நம்ம ஹீரோனி ஹையான் தான். அவ செம்ம கடுப்பாவா பாருங்க. நம்ம ஹீரோ லிசாவை தொட்ட உடனே அப்படி திருப்பி பார்த்துட்டு என்ன இவ இவ்வளோ கோபப்படுறா, என்ன எதுவும் லவ் பண்ணுறாளா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே, இவ எதுக்கு என்ன லவ் பண்ணா, நம்ம பிளான் இது இல்லையே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையாக கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இங்கே லிசாவை நம்ம ஹீரோ பார்த்து இவனை ரொம்ப கடுப்பேற்றிட்டே இருக்கான். இருறா சான்ஸ் கிடைக்கட்டுன்ற மாதிரி வெறுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே உள்ளே போவாங்க. அப்படி போகும்போது கீழே அடியில் ஃப்ளோரில் போய்கிட்டு இருக்கும் படியெல்லாம். இதை பார்த்து எல்லாருமே உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி எதாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒத்தக்கண்ணு மான்சஸ்லாம் வந்து நிற்கும். அதை பார்த்து இவங்கெல்லாம் அச்சா வந்துருச்சா அட்டாக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். இவன் சீல்டெல்லாம் தூக்கி எறிவான் பார்க்கு. அதுங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கு வாங்கடா அவங்களுக்காக தான்டா
காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வேகமாக ஓடி வருமா. அவன் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் என் வாய் நார வாயா, இதுங்க பார்க்கறதுக்கு தான் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ அவனோட ஃபயர் பவரை அப்படியே அதில் வெப்பனில் வச்சு ஓங்கி ஒரு குத்துவான். அது நெருப்பில் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம கிம் பறந்து வந்து அதை தலையை துண்டா வெட்டுவான். மிச்சம் இருக்கிற 2 மான்ஸ்டர் ஒரு மான்ஸ்டர் இங்கே பார்க்க அவன் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்க, இன்னும் ஒன்று தான் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோனியும் வருவாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பட்டார்னு அந்த ஒத்த கண்ணு தலையில் ஏதோ ஒன்று வந்து அடிக்கும் டமால்னு. யாரா அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோனி தான் இருப்பாங்க. பெரிய குச்சி மாதிரி வந்து சொறி இருக்கும், அதை எடுத்து போட்டு அந்த மான்ஸ்டர் இங்கே பார்க்க ஓங்கி மிதிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அப்படி கடிக்கிறதுக்காக கிட்ட வேகமாக ஓடி வர அதோட தலையை வெட்டிட்டு வாயில் இந்த வாழை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அப்படி தூக்கிட்டு ஓடுவான். கிம் அப்படியே ஆமாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்க. அப்போதான் அவள் வருவா லிசா, பயங்கரமாக கத்திட்டு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவாளா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஏன்டி கத்துனேன், உன் சத்தத்தை கேட்டு இன்னும் நிறைய மான்ஸ்டர் வரப்போகுது, வாங்க ஓடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாருமே ஓடுவாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே எல்லாரும் ஓடிட்டு இருக்க, பின்னாடி மான்ஸ்டர்லாம் நிறைய விரட்டி வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோனி பின்னாடி திரும்பி பார்த்தா லிசா பொண்ணு நடுவரில் காட்டி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. அப்படி அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது முன்னாடி பார்த்தா இன்னும் நிறைய மான்ஸ்டர் வந்துடும். நம்ம ஹீரோ ஃபயர் பவர் வச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது அதை பார்த்துட்டு பாருக்கு போடு ஃபயர் வச்சு அட்டாக் பண்ண போறாரு அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஃபயர் பால் அப்படி சொல்லிட்டு பெருசாக கிரியேட் பண்ணி சும்மா அடிச்சு எல்லாத்தையுமே நெருப்புல எரிச்சு தள்ளிக்கிட்டு இருப்பாரு. அப்படி எரிச்சு தள்ளும் போது தான் அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோவும் பார்க்க மட்டும் தான் இருப்பாங்க. டேய் மற்றவங்களாம் எங்கடா, நம்ம எப்படா தனியாக வந்தோம், எப்படிடா டேய் ஹீரோனியை விட்டுட்டு வந்துட்டேனடா, அவள் எப்படி இருக்கான்னு தெரியலடா, சீக்கிரம் கண்டுபிடிச்சி போயாகணும், நான் என்னோட பவர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க அந்த மைண்ட் ஐ பவர் யூஸ் பண்ணி அவள் எங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருப்பான். நான் வரேன் பயப்படாத அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா அந்த லிசா இருக்க பாருங்க, அவன் நம்ம ஹீரோனி கிட்ட என்னடி தனியாக வந்துட்டியா, மிஸ் பண்ணிட்டியா, அவ்வளோதான் இங்கே எல்லா பிளானும் நான் தான் பண்ணேன், உன்னோட லீ செத்துருவான் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல சுற்றி ஏதோ வளவளையா ஒரு கேஜ் மாதிரி கிரியேட் ஆகுது. அதை பார்த்து லிசா என்னது இது அப்படி சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோனி செம கடுப்பாயிருவாங்க. என்ன சொன்ன, என்னோட லீ செத்துருவாரா, வின் பிளேட் அப்படின்னு வின் பிளேடு மேஜிக்கை போட டப்புன்னு பார்த்தா ஒரு மேஜிக் டமால்னு வந்து வயிற்றுல காலில் எல்லாத்தையும் அடிக்கும். அடித்த உடனே அப்படி வெட்டி விட்டுரும். வெட்டினதுல நிற்க முடியாமல் அப்படி கீழே விழுந்துருவா. என்னடி பண்ணுற, என் காலெல்லாம் ஏன்டி வெட்டின அப்படி சொல்லிட்டு வழியில் கத்திக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, என்னோட லீயவே நீ கொல்லுவியா அப்படின்னா எனக்கு வேற வழி தெரியல, உன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவ இப்போ ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்து எங்கள் லீசா அழ ஆரம்பிச்சிருவா. எல்லாமே என் தப்பு தான், நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனியும் நீ ரொம்ப கத்துற, கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அப்படி பிளாஸ்டர் மாதிரி எதை போட்டு ஒட்டி வச்சிருவா. அவள் அப்படி கத்த முடியாமல் அப்படி அழுதுகிட்டே இருக்க. உடனே நம்ம ஹீரோனி நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, என்னோட லீ உன் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கடுப்பாச்சு தெரியுமா, என்னோட லீ எப்போதுமே என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு பயங்கரமாக அந்த அப்சஷனில் வர ஹீரோனி மாதிரி நம்ம ஹீரோவை பயங்கரமாக லவ் பண்ணுறா போல இருக்கே. அவள் அப்படி எந்திரிச்சு நின்றுட்டு உன்னை இதோட முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அடுத்த மேஜிக் போடுவா பாருங்க, வின் பிளேட் அப்படின்னு அடுத்த மேஜிக் போடும்போது அவள் கண்ணில் அந்த லிசா கண்ணில் கண்ணீர் வரும். அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்க. அப்படியே அந்த பிளேடு வந்து அப்படியே துண்டு துண்டாக வெட்டி உடம்ப பீஸாக ஆக்கி விட்டுரும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோனியை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து ஹையா நீ இங்கே தான் இருக்கியா, பாதுகாப்பாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி குறுக்க அந்த லிசாவோட கை மட்டும் தனியாக பறந்து போவோம். நம்ம ஹீரோனி அப்படி பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோவும் ஐயான்னு நீயா, சாரிக்கே ராங் நம்பர் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக முழிப்பான். இங்கே நம்ம ஹீரோனியும் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அப்பாவியா பாப்பா, பண்ணுறதெல்லாம் பயங்கரமான வேலை, மூஞ்ச மட்டும் அப்பாவி மாதிரி வச்சுக்கிறா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பயங்கரமான சம்பவம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.